இந்த வருஷம் வர தேர்தலுக்காக எல்லா அரசியல் கட்சிகளும் நிறைய இலவச திட்டங்களை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இலவசத்தை பற்றி நான் எழுதின வரிகளை பார்க்கலாமா? பார்க்கலாம். இலவசம் இலவசம், எங்கு பார்த்தாலும் இலவசம். சில நேரங்களில் தோன்றுகிறது, இவை எல்லாம் உண்மையிலேயே மக்கள் நலனுக்காக தானா, அல்லது அரசியல்வாதிகளின் லாபத்திற்கான அரசியல் முதலீடா? ஏனென்றால் இலவசங்கள் அதிகரிக்க அதிகரிக்க வரி சுமைகளும் அதிகரிக்கின்றன. அப்போதுதான் இது இலவசமா இல்லை மக்கள் முதலீடா என்ற கேள்வி வருகிறது. ஆனால் என் சிறு வயதில் அரசு திட்டத்தில் தான் மழை பெய்தால் சொரியும் என் கூரை வீடு காங்கிரீட் வீடாக மாறியது. 2 கிலோமீட்டர் தூரம் பள்ளிக்கு செல்ல மிதிவண்டி கிடைத்தது. 10ஆம் வகுப்பு வரை மத்திய உணவு திட்டத்தில் என் பசி அடங்கியது. பக்கத்து வீட்டில் டிவி பார்த்த நான் ஒரு நாள் என் வீட்டிலேயே என் அப்பாவுடன் சேர்ந்து நிறமுள்ள தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்தேன். பேருந்தில் தொலைதூர மேல்நிலை பள்ளிக்கு செல்ல பஸ் பாஸ் உதவியது. மழைக்காலத்தில் ஈரமான விறகை ஊதி ஊதி புகையில் கஷ்டப்பட்ட அம்மா இன்று சமையல் எரிவாயுவை பயன்படுத்துகிறார். அப்போது என்னால் வாங்கவே முடியாத மடிகணினியை என் கையில் பிடிக்க வைத்ததும், என் படிப்புக்கு பணம் இல்லை என்ற அப்பாவின் வருத்தத்தை குறைத்ததும் அரசின் உதவித்தொகைகள் தான். ஒரு காலத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த நான் இன்று அந்த கோட்டை தாண்ட முயற்சி செய்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இந்த மக்கள் நலத்திட்டங்கள் தான். இத்திட்டங்கள் இப்பவும் என்னை போன்ற எத்தனையோ பிள்ளைகளுக்கு உதவியாக உள்ளது. இன்னும் பல முதியவர்களுக்கு அரசு வழங்கும் முதியோர் உதவித்தொகை தான் அவர்கள் ஒருவேளை கஞ்சி குடிக்க காரணமாக இருக்கிறது. இப்பவும் இதுபோல வரும் திட்டங்கள் ஏழை மக்களுக்கானதாக இருந்தாலும் பல நேரங்களில் அரசியல்வாதிகளின் சுயநலத்திற்கும் சுரண்டலுக்கும் கருவியாக உள்ளது. அதனால்தான் மக்கள் நலத்திட்டம் என்ற பெயர் இலவசம் என்ற சொல்லில் சுருக்கி பிரச்சாரம் செய்யப்படுகின்றன. இலவசம் இலவசம், அரசியல்வாதிகள் அதை பெருமையாக கூறுகின்றனர். அதனால் சில அதிகாரிகள் மக்களை அலட்சியமாக நினைக்கின்றனர். இருப்பவன் தேவையில்லாதது என்கிறான், இல்லாதவன் வரம் என நினைக்கிறான். எந்த தரப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் மக்களின் நலனை பாதுகாக்கும் திட்டங்களை வழங்குவது இலவசம் இல்லை, அது ஒரு அரசின் தலையான கடமை தானே. அது இலவசம் என்று சொல்லி சுயநலத்திற்காக பெருமிதம் கொள்ளவும் கூடாது, அலட்சியப்படுத்தவும் கூடாது. அது இலவசம் அல்ல, மக்கள் நலத்திட்டம்.